டிஜிட்டல் கைது என்ற பெயரில் நடத்தப்பட்ட இணையவழி மோசடி வழக்கில் ஹரியானாவை சேர்ந்த ஒருவரை குஜராத்தில் வைத்து மத்திய புலனாய்வுத்துறை கைது செய்துள்ளது. டிஜிட்டல் கைது செய்வதாக மிரட்டி முதியவர் ஒருவரிடமிருந்து 25 லட்சம் ரூபாய்க்கும் அதிகமான தொகையை 2 வெவ்வேறு வங்கிக் கணக்குகளுக்கு மாற்ற வைத்ததாக அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. பாதிக்கப்பட்டவரின் வங்கிக் கணக்கு பயங்கரவாதம் தொடர்பான நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்பட்டதாக கூறி அவரை கைது செய்வதாகவும் சொத்துக்களை முடக்குவதாகவும் அந்த நபர்கள் மிரட்டியுள்ளனர். தங்கள் கூற்றுகளை நம்ப வைக்கும் வகையில் அவர்கள் போலியாக தயாரிக்கப்பட்ட சொத்து முடக்க உத்தரவு ஒன்றையும் பகிர்ந்து கொண்டுள்ளனர். விசாரணையின் போது உரிய நீதிமன்றத்திடமிருந்து தேவையான உத்தரவுகளை பெற்ற பிறகு பாதிக்கப்பட்டவருக்கு 2,65,000 ரூபாய் திரும்ப கிடைக்கவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. மேலும் மோசடியான முதலீட்டு திட்டங்கள், சட்ட அமலாக்க அல்லது ஒழுங்குமுறை அமைப்புகளின் பெயரில் செய்யப்படும் ஆள் மாறாட்ட அழைப்புகள் மற்றும் டிஜிட்டல் கைது மோசடிகள் உள்ளிட்ட இணையவழி மோசடிகள் குறித்து பொதுமக்கள் விழிப்புடன் இருக்குமாறு சிபிஐ அறிவுறுத்தியுள்ளது.